இவங்களுக்கு நைட் ஆனா என்ன பிரச்சனை ஆகுமோ தெரியல, சுத்தி இருக்கிற எல்லாரையும் போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நேத்து ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு உண்மையிலே சாமி வந்துச்சா அப்படின்ற மாதிரி டவுட்டே வந்துருச்சு. ஏன்னா திடீர்னு கலையரசனை பார்த்து உன் கண்ணுல சக்தியை பார்த்தேன், நீ உண்மையானவன் அது இதுன்னு பேசுறாங்க. ஆனா பரிதாபம் என்னன்னா, எப்பவுமே ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே போறாங்க அப்படின்னு உடனே பிக் பாஸ் கன்வின்ஸ் பண்ணுவாரு, ஏதாவது மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்து. ஆனா நேத்து லெஃப்ட் சைட் கதவை திறந்து வெளியே வந்துருங்கன்ட்டாங்க, அவங்களும் போயிட்டாங்க. நானும் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை சரி பண்ணிருக்கேன், ஆனா இப்படி ஒரு கேஸை என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்ல. சரி, அப்படி என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் டீடைலா பார்க்க போறதுக்கு முன்னாடி நேத்து நடந்த முக்கியமான சம்பவங்களை ஸ்டார்ட் டு எண்ட் பார்த்துடலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம சபரி, டேய் நான் எங்கேயாவது உள்ள போய் படுத்தாதானா தூங்குற நேரத்தில் தண்ணியை விடுவீங்க, நான் தண்ணி கீழே படுக்கிறேன்டா, நீங்க தொடர்ந்தாலும் என் மூஞ்சிலேயே தானே அடிக்கும், எப்படி எஸ்கேப் ஆவீங்க அப்படின்னு பயங்கரமா டீமோட பிளான் போட்டு அந்த பைப்பு கீழே படுத்திருந்தாரா. கரெக்டா மூஞ்சி மேலே தண்ணி ஊத்துச்சு, குடுகுடுன்னு ஓடி போய் டேங்க் ஏத்துன்னு வந்து தண்ணியை புடிச்சிட்டாரு. அம்மா இடத்துல வர்ற ராவணனுக்கு 10 தலைன்னா இவருக்கு ஒரே தலையில 10 மூளைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இவங்களோட ரியல் லைஃப்ல எல்லாருமே நல்ல காசு பணம்லாம் பார்த்திருப்பாங்க, சேர்த்தும் வச்சிருப்பாங்க. ஆனா தலையெழுத்த பாத்தீங்களா, கக்கூஸ் போனா கூட தாராளமா கழுவுற அளவுக்கு தண்ணி இல்லையே நினைக்கிறப்போ, காசு பணம் சொத்து சுகம்லாம் இருந்து என்ன புண்ணியம். நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. இதெல்லாம் கருத்தா. அப்புறம் 9 மணி ஆகுது, எல்லாம் தூங்கி எழுந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. ஆனா இந்த சுபிக்ஷா மட்டும் ஈத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வெளியே போனா தானே ஸ்டவ்வே ஆன் ஆகும், வெளியே வராம வேக்கப் சாங் போட முடியாது, ஃப்ரிட்ஜ் வேலை செய்யாது, அவனு கூட வேலை செய்யாது. சோ எல்லாரும் கொலகான்ல இருக்காங்க இவங்க மேல. அப்படியும் போய் அரோரா எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் மூஞ்ச தேய்ச்சிட்டு மறுபடியும் ஈத்து போத்திட்டு தூங்கிட்டாங்க. மணி 8 ஆகுது, ஈத்து போத்திட்டு எப்படி தூங்குறா பாரு. அதுக்கப்புறம் கனிமா வந்து, ஏமா என் லைஃப்லயே இந்த அளவுக்கு கம்மியா நான் தூங்குனது இல்லமா, ஆனா நீ நல்லா சொகுசா ஈத்து போத்திட்டு தூங்குற, நீ தூங்குறது தூங்கிட்டு போ, ஆனா நீ வெளியே வந்தாதான் நாங்க எல்லா வேலையும் செய்ய முடியும்னு வேற சொல்லி வச்சிட்டாரு அந்த ஆளு. எவ்வளவு நேரம் தான் அம்மனி எந்திருப்பீங்கன்னு பார்த்துனே உட்காந்துட்டு இருக்கிறது, ஏஞ்சி வாமா வெளில அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சுபிக்ஷா ஏஞ்சி வந்தாங்க. இந்த காண்டு பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ்க்குலாம் இருக்குமா இல்லையா, அது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருடி உங்களை எப்படி பழிவாங்கன்னு பாருடி அப்படின்னு ஒரு பிளான் போட்டாங்க. அது என்ன பிளான்னு கேக்குறீங்களா, அது சொல்றதுக்கான சந்தர்ப்பம் வரும், அப்ப சொல்றேன். அப்படின்னா காதல சொல்லு, சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிரும்டா, சொல்லு. அடுத்து நம்ம கெமி ஏதோ சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ சைடுல நம்ம பார்வதி உட்காந்து மொச்சக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப கெமி பார்வதியை பார்த்து, உங்களுக்கு ஏதாவது வேணுமா வைக்கவா அப்படின்னு கேட்க, ஐயோ சோ ஸ்வீட் தேங்க்யூ ஒன்னும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ஆனா இந்த பக்கம் திரும்பி பண்றதெல்லாம் பண்ணிட்டு கையில ரத்த கட்டு எல்லாம் வர வச்சுட்டு, இப்ப வந்து சாப்பிடுறீங்களா ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்கெல்லாம் எப்படிதான் மனசு வருதோ. இப்ப என்னடா அந்த மனசுக்கு என் மனசு என்கிட்ட இல்ல. இங்க பாருங்க எப்படி ரத்த கட்டி இருக்குன்னு. அச்சோ என்னடா இப்படி ஆகி போச்சு, ஐஸ் கியூப்ஸ் வைக்கலாம் அப்படின்னு நம்ம வாட்டர் மெலன் தேய்ச்சி விட்டுட்டு இருக்காரு. அதை உடனே பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படின்னா என்கிட்ட வந்து அப்படி கேட்கறா அப்படின்னு என்னதான் கூவி காதுக்குள்ள மைக்கு போட்டு கத்தினாலும் அங்க எவனோ விசில் அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி இந்த அம்மனி கண்டுக்காம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் கேட்காத மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்கு. அதுலயும் இந்த அம்மா இன்னும் கத்துறாங்க, என்ன ஒரு முகமூடி, அந்த முகமூடிக்கு பின்னாடி எவ்வளவு ஒரு வில்லத்தனம், எப்படி நான் எல்லாமே கேட்டும் கேட்காத மாதிரி இருக்க ஆளுங்க அப்படின்னு என்ன கத்துனாலும் சிவடங்காதல சங்கூதர மாதிரி நம்ம பாட்டு தனியா வேலை செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க, தவிர்த்து ஒரு ரிப்ளையும் கிடையாது. ஒரு சின்ன பையன் பேசிக்கிட்டே கேட்டுட்டு பேசாம உட்கார்ந்திருக்கேன், இப்ப பாரு. சரி ரிப்ளை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஏதாவது ரியாக்ஷனாவது கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா நோ ரியாக்ஷன். அப்பதான் ஒரு விஷயம் தெரியுது, நம்ம எவனையாவது கடுப்பேத்தணும் அப்படின்னா அவனை பேச விட்டு நம்ம தளபதி சொன்ன மாதிரி உசுப்பேத்திரவன்ட்ட உம்முன்னு கடுப்பேத்திரவன்ட்ட கம்முன்னு இருந்தாவே அவனுங்களே காண்டாயி செத்து போயிருவானுங்க அப்படின்ட்டு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம பாரு. என்ன பாக்குற துப்புறானேனா உன் மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு, அத நான் துப்புறேன். இப்ப இந்த வீட்ல இருக்க யாரு எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணாம எதுக்கு தான் இருக்கோன்னு கூட தெரியாம இருக்கிறாங்களோ அவங்க 2 பேரை நீங்க சொல்லணும். அவங்கள தூக்கி நாங்க இப்ப ஜெயில போட போறோம் அப்படின்னு சொன்னாங்களா, அதுல அதிகபட்ச ஓட்டு நம்ம வியானாக்கும் தினேஷுக்கும் வந்துச்சு. சோ அவங்க 2 பேரும் தான் ஜெயிலுக்கு போகணும். ஆனா நிறைய பேர் கமருதீன் பேரையும் தினேஷ் மட்டும் ஆதிரை பேரை சொன்னாரு. அண்ட் தினேஷ் கொடுத்த ரீசன் என்னன்னா, இந்த ஆதிரை அவங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை பார்த்துட்டு அவங்கள மட்டும் தான் அவங்க பாத்துக்கிறாங்க, தவிர்த்து யார்ட்டையும் போய் பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னது கேட்ட ஆதிரை அப்போதைக்கு சிரிச்சுட்டு விட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஏய் இங்க வா, ஒரு காரணம் சொன்னிய நீ பாத்தியா நான் யார்ட்டையும் போய் பேசலன்னு அப்படின்னு கேட்க, ஆமா எப்ப பார்த்தாலும் அந்த தாடி வச்ச பையன் ஒருத்தர் இருக்கானே அவன் பேர் என்ன, FJ, அவன் கூட தான் சுத்திட்டு இருக்கிற, வேற யார் கூட பேசுற? நானும் அவனும் ஒண்ணா படிச்சிட்டு இருக்கோம். Just combine studies போதுமா? நான்லாம் பேசிட்டு தான் இருக்கிறேன், உனக்கு தான் தெரியல. ஏமா இங்க பாரு, நான் 4 காரணம் வச்சிருந்தேன், அதுல ஒரு காரணம் தான் இது. நான் நினைச்சிருந்தா நானும் சொல்ல முடியும், எதுக்கு வளவளன்னு வளர்த்துக்கிட்டே அப்படின்றதுனால தான் சிங்கிளா சொல்லி முடிச்சேன். ஏன்னா உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்போ நான் 2 பேரை சொன்னேன், அதுல ஒண்ணு அப்சரா. எதுக்கு சொன்னேன்? அவங்க மேக்கப் போட்டு தான் இருக்கிறாங்க, அதை தவிர்த்து ஒன்னும் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன். இங்க பாருமா, மேக்கப் போடுறதுன்றத பத்தி நீ எப்படி பேசலாம், யோ அடப்பாயா யோ அப்படின்ட்டு போயிட்டாங்க. சொல்ற மாதிரி இந்த அப்சரா என்ன பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது.
என்ன கொடுத்துற நீ? அவங்க பேரை சொல்லவே இல்ல. அதே மாதிரி இந்த தினேஷ் பயபுலியாவது அங்க இங்க பேசுது. ஆனா இந்த அரோரா என்ன பண்ணுதுன்னே தெரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் கூட்டத்துல உட்காந்து ஜிங்சாங் போட்டுட்டு இருக்குது. இல்லன்னா நாய்க்குட்டியை தடவி கொடுக்குற மாதிரி துஷார தோல்ல படுக்க வச்சுக்கிறது, இல்ல டச்சிங் கேம் விளையாடுறது. இதை தவிர்த்து என்ன பண்றாங்க? இதெல்லாம் யார் கண்ணில் படுதோ இல்லையோ, நம்ம சோசியல் மீடியா ஆட்கள் கண்ணில் படாம இருக்குமா? எவ்வளவு துல்லியமா கணிச்சு கட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க. எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவு ஆக்சுவலா இப்படி நாமினேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ பார்வதி காந்தி பேரையும் அதான் நம்ம பிரவீன் காந்தி பேரையும் தினேஷ் பேரையும் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன யோசிச்சாங்களோ தெரியல. பாஸ் நான் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணோம் வந்து சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க, நீ வாடி என் செல்லம் திருத்திக்க ட்ரை பண்றப்போ எப்பவுமே நாங்க நோ சொல்ல மாட்டோம் அப்படின்னு பெரிய தாராள பிரபு மாதிரி நம்ம பிக் பாஸ் வந்து பேச சொல்றாரு. ஆனா விஷயம் அப்படி கிடையாது. அடுத்து ஒன்னு சொல்ல போற, அதுல ஒரு பெரிய சம்பவம் இருக்குது, அதை நாங்க கண்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம் அப்படின்றதுதான் உண்மை. ஆனா அதை டைரக்டா சொல்லாம எப்படி எப்படி எல்லாம் விட்டு போடுது பாத்தீங்களா இந்த பீஸ். நீ கரெக்டா கண்டுபிடிச்ச பாத்தியா? அதனால தான் நீ பாஸ். சரி அப்படி யார மாத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் கெமி பேரை சொல்லிட்டு நேத்து அவங்க விளையாட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை, இங்க பாருங்க அடிபட்டுருச்சு, இந்த அம்மா இன்னும் இங்க இருந்துச்சுன்னா எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், அதனால ஜெயிலுக்கு அமுச்சு விட்டுருங்க அப்படின்னாங்க. அதுக்கு கெமி எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, ஓ என்ன பத்தி தான் பேசுறீங்களா, தேங்க்யூ அப்படின்னு தலையாட்டு சிம்பிளா விட்டாங்க. இந்த பீஸும் போட்டு நோண்டுது, கீறுது, கடிக்குது, முறைக்குது, ஒரு ரியாக்ஷன் அங்க இருந்து இல்ல. நம்ம ஏரியாவா? நான் உங்களை பார்த்தே இல்லையே. ஹிந்தியா? நமக்கு கோன் அடுத்து நம்ம வாட்டர்மெலன் இருக்காரு. எவ்வளவு நல்ல மனசு தெரியுமா? என்னதான் கமருதீன் அவரை போட்டு அடி அடின்னு அடிச்சாலும் வெளியே வந்து பார்வதி கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. கமருதீன் இவங்க சொல்ற அளவுக்கு ரொம்ப தப்பெல்லாம் பண்ணலாமா, அவனும் அந்த தண்ணி எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தான், பட் அதெல்லாம் ஒரு காரணமா சொல்லி அவனை ஜெயிலுக்கு அனுப்ப ட்ரை பண்றாங்க, அது என்னால ஏத்துக்க முடியலமா அப்படின்னு பேசுறப்பெல்லாம் எவ்வளவு வெள்ளந்தியான மனசு இந்த பயப்புள்ளைக்கு. என்னதான் ஆக்டிங்ன்ற பேர்ல கிறுக்குத்தனமா பண்ணாலும் ஒரு மனுஷனா இந்த ஆள் ஜெயிச்சிட்டாயா அப்படின்ற மாதிரி தான் பார்க்க தோணுச்சு. அன்பு ஒன்ன தவிர வேற எதாலையும் உன்னை அடிக்க முடியாது. உன் மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்ப. ஆனா இந்த கமருதீன் பீஸ் எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த பீஸ் அடிச்சு தன்னை ஹீரோ மாதிரி காமிச்சுக்கலாம்னு நினைக்குது. ஆனா நம்ம தர்பூசணி பாத்தீங்களா எவ்வளவு நல்லவரா இருக்காரு. இவருக்கு ஒரு பாட்டு போடுப்பா எடிட்டர். பிள்ளையாய் மனம் பிள்ளையாய் குணம் கொண்டவன் நீ அல்லவா. அடுத்து நம்ம கனியக்கா இருக்கே பயங்கரமான ஒரு மாஸ்டர் பிளான் போடுச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சுபிக்ஷா இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் சிக்கன் வேணும், அது மட்டும் இல்லாம நீங்க செய்றீங்க தெரியுமா சப்பாத்தி, அதுல பாதி எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஏண்டி எங்களுக்கு ஆண்டேத்துற மாதிரி வெரைட்டியா சமைக்க சொல்றது மட்டும் இல்லாம எங்க சாப்பாட்டுல இருந்தே பங்கு கேட்கிறியா நீ? இருடி இனி நீ எப்ப சிக்கன் சாப்பிட்டாலும் என் ஞாபகம் வரணும், அந்த அளவுக்கு ஒண்ணு பண்றேன் பார் அப்படின்னு யோசிச்சு இந்த சுத்தி இருக்க பீஸுங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன பண்ணலாம், நிறைய உப்பு போட்டுடலாம், அவங்க யாராவது கேட்டாங்கன்னா நான் தான் ஏற்கனவே போட்டனே அப்படியே நீ போட்ட அப்படின்ற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பேசி உண்மையாலுமே போட்ட மாதிரி சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான போட்டு உப்பையும் போட்டு வச்சிட்டாங்க. சுபிக்ஷா அதை வந்து நக்கி பார்த்துட்டு, ஐயோ கருமோ சை யார் இவ்வளவு உப்பு போட்டது அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நக்க விட்டாங்க. இருங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா? பக்கத்துல வாக்கிங் டிஸ்டன்ஸ். அப்போ வச்சு தொலை. எல்லாருக்குமே உப்பா மட்டுமே தெரிஞ்சது, நம்ம வியானாக்கு மட்டும் உப்பு கரெக்டா இருக்கு, காரம் மட்டும் தூக்கலா இருக்கு அப்படின்றாங்க. சூடு ஓகே, சுகர் கம்மி. ஏமா நீ நடந்துக்கிறதுல மட்டும் தான் வித்தியாசமா இருக்க அப்படின்னு பார்த்தா சாப்பிடுறதுல கூட வித்தியாசமா இருக்கியம்மா. குழம்புல அம்புட்டு உப்பை போட்டு வச்சிருக்காங்க, அதை நக்கி பார்த்துட்டு கரெக்டா இருக்குன்னு சொன்ன பாத்தியா? யாருமா நீ? நல்லா இருக்கா அங்கிள்? உப்புல அல்வா கொஞ்சம் கம்மி இல்ல? சரி அதான் எல்லாரும் நம்பிட்டாங்களே, அதோட விடுவோம் இல்லாம இந்த ஆதிராவோட போய் சண்டை போடுற மாதிரி இந்த பிரவீன் ஆதிரா அவங்க எல்லாம் தான் என்ன கேள்வி கேக்குறாங்க. நீ என்ன எப்படி கேள்வி கேட்கலாம்? நீ கக்கூஸ் கழுவுற டிபார்ட்மெண்ட், உப்பு தான் தெரியாம போட்டோன்றல, அப்புறம் எதுக்கு ஓவரா கூவிட்டு இருக்க? நான் கேட்பேன், ஏன்னா சப்பாத்தி போடுறப்ப நானும் ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. நம்மளும் பாக்குறப்போ உண்மையிலே தான் சண்டை போடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். கட்சியில பார்த்தா ஒட்டுமொத்த டீமுமே பக்காவா பிளான் போட்டு இந்த உப்பை போட்டுருக்காங்க. பட் 24/7 பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ரம்யா ஜோ இருக்காங்கல்ல அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க, வேணும்னே தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை மறைக்கிறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டு டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தல. அது மட்டும் இல்லாம ஒன்னார் ஷோல காட்டாத இன்னொரு விஷயமும் இருக்குது. கனியும் பிரவீனும் உப்பு போட்ட மாதிரி தான் நீங்க பாத்தீங்க. ஆனா 24/7 FJ கொஞ்சம் அப்பப்போ உப்பு போடுவாரு. அது மட்டும் இல்லாம ஒரு டம்ளர்ல ஃபுல்லா காரத்தை கரைச்சி இன்னும் ஜாஸ்தியா ஊத்தி விட்டுருவாரு. சோ காரமும் தூக்கல் உப்பும் தூக்கல், வேற வழி இல்லையே சிக்கனா போச்சு அப்படின்றதுனால சரி குடு சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சப்பாத்திக்கு தொட்டி இவங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ காதல் கொண்ட தனுஷை பார்த்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஏய் அவன் அதையும் சாப்பிடுறான்டி அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளவு கம்மியா சமைக்க வச்சு கையில கட்டி போட்டீங்களே. இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கைய வெட்டி போட்டுருக்கணும்.
கட்டி போட்டது தப்பு தான்டா. பட் இந்த ஆதிரிக்கு கமருதீனை பார்த்தாலே பொத்துக்கிட்டு வருது போல இருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியாதுல்ல இது ஒரு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பிரவீனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஆதிரை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து வந்திருக்காரு. ஆனா ஏய் கமருதீனே, உனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீ யாரு கேள்வி கேட்கறதுக்கு? யார கேக்குறான்? டேய் லூசு, ஒன்னதான் கேக்குறேன் அப்படின்ட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. ஆனாலும் இந்த கமரு கட்டுக்கு ஆதிரை மேல லைட்டா ஒரு கண்ணு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பிசி என்ன திட்டினாலும் இவர் கோவப்படுறாரு. அடுத்த நிமிஷம் போய் குழஞ்சு பேசுறாரு. இங்க பாரு, அந்த ஆளு போய் நான் அடிச்சானா போயிட்டு வந்து திரும்ப என்ன கொஞ்சுவான். இப்போ உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு ஒரு டாஸ்க். அது எதுக்குன்னா அந்த 3 பேர் நேத்து செலக்ட் ஆயிருந்தாங்க தெரியுமா, கேப்டன்சி டாஸ்க்காக. அவங்கள யாரு கேப்டன் ஆக போறாங்க அப்படின்றதுக்காக. சோ இந்த டாஸ்க் என்னவென்றால் ஒரு யூனிஃபார்ம், ஒரு மாஸ்க், வாய் பேசாம இருக்கிறதுக்கு வாயை கட்டிக்கிறதுக்கு ஒரு துணி, இது 3த்தையும் கொடுத்திருந்தாங்க. இதுல யார் எதை சூஸ் பண்றாங்களோ அவங்களோட தைரியத்தை பார்த்து சூப்பர் டீலக்ஸ் டீம் அட்டேங்கப்பா சரியான முடிவுடா அப்படின்னு ஒருத்தங்களை சூஸ் பண்ணி அவங்களை கேப்டன் முடிவு பண்ணணும். சபாஷ், சரியான போட்டு. அதன்படி துஷார் நான் பேசாம வாயை முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த துணியை எடுத்து வாயை கட்டிக்கிட்டார். பேசாம எப்படி பார்ப்ப அப்படின்னு கேட்டதுக்கு, நான் பேசணும்னு அவசியம் கிடையாது, நான் பேசுறதுக்கு என் பாடி லாங்குவேஜே போதும், என்னோட அக்ரெஷனை காமிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி ஆதிரையும் நான் கேப்டன் ஆகணும்ன்றதுக்கு என்னோட செயலே போதும், அதுக்கு என் முகம் தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க. திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவை. ஆனா இந்த பிரவீன் இருக்காரே, நம்ம ஏதாவது புதுசா சொல்லணும், எப்படி சொல்ல போறோம் பார் அப்படின்னு பயங்கரமா யோசிச்சு, சார் இங்க நான் பல நிறங்களை பாக்குறேன் சார், ஆனா இந்த யூனிஃபார்மோட கலர் வெள்ளை, அதை போட்டுக்கிட்டு எந்த நிறத்திலும் நான் சாயாமல் உண்மைக்கு உண்மையாக இருப்பேன், உஜாலா போட்ட வெண்மையாக இருப்பேன் அப்படிலாம் பேசிட்டு அந்த யூனிஃபார்மை தொட்டு கும்பிட்டு ரொம்ப பவ்யமா நின்றுட்டு இருந்தாரு. அதெல்லாம் பாக்குறப்போ, ஐயா எப்படியா இப்படி பச்சை மண்ணா இருக்கீங்க, உங்களுக்கு வெளியே சம்பளம் 5000மோ 10,000மோ தானே சொன்னாங்க ஒரு நாளைக்கு, நீங்க என்ன ஒரு நாளைக்கு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு நடிக்கிறீங்க. அப்படியே அந்த வசந்த மாளிகை கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து எல்லாரும் சூஸ் பண்ணி சொல்லணும் ஒருத்தரை, அவர் தான் கேப்டன் ஆவார். அதன்படி ஃபர்ஸ்டே பிரவீன் காந்தி என்ன பண்ணாரு, நான் துஷாரை சூஸ் பண்றேன், ஏன்னா அவன் பேசாம இருக்கிறது மட்டும் இல்லாம அவன் போட்டிருக்க மாஸ்க் இருக்கே அதுவே அவனோட மூஞ்ச மறைச்சிருச்சு பாதி, அது அவனுக்கு 2 பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி, அதனால அவனை சொல்றேன் அப்படின்னு உடனே சுத்தி இருந்த எல்லாருமே இந்த பாயிண்ட் நல்லா இருக்கு, அதனால அவன் பேரைய சொல்லிடுவோம் அப்படின்னு துஷார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க. இப்படி என்ன என் பொழப்பு எப்படி வளர்க்கு? ஒருவேளை அவர் மாஸ்கே எடுத்திருந்தாலும் கன்ஃபார்மா துஷார் பேரை தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மோஸ்டா எல்லா பொண்ணுங்களுக்கும் நம்ம தர்பூசணிக்கு அடுத்தபடியே இவர் தான் பிடிக்கும். அப்படி இருக்கிறப்போ பிரவீன் பேரையோ ஆதிரை பேரையோ சொல்லுவாங்களா? அது மட்டும் இல்லாம இந்த 2 பீஸுங்களும் ரொம்ப வாய் பேசும். அப்படி இருக்கிறப்போ துஷார் பேரை தானே சொல்லுவாங்க. பயபுல கொஞ்சம் அமைதியாவும் இருக்கும், பெருசா வம்பு தும்புக்கு போகாம சுமூகமா முடிச்சு விடும். அப்படி இருக்கிறப்போ அந்த பீஸ் பேர் தானே சொல்லுவாங்க. அமாவாசை அது என்ன 25 லீடிங்கிறானுங்க, என்னால நம்பவே முடியலையப்பா. சரி அண்ணீங்களா? சோ தினேஷை தவிர்த்து எல்லாரும் இவர் பேரை சொன்னாங்க. ஆனா தினேஷ் மட்டும் ஆதிரை பேரை சொன்னாரு. ஐயா அது எப்படி ஐயா, காலங்காத்தால ஜெயிலுக்கு அனுப்ப போறப்போ இந்த பொண்ணு சரியில்லை, தனியாவே உட்காந்துட்டு இருக்குது, யார்ட்டையும் பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி குத்திட்டு அவங்க நடிக்க வந்திருக்காங்க. அவங்க மூஞ்சியே மறைக்கணும் அப்படின்றது எவ்வளவு பெரிய தண்டனை, அதனால அவங்க பேரை சொல்றேன் அப்படின்னு அவங்கள சூஸ் பண்ணிட்டீங்க. அது வேற வாயி, இது நாரவாய். என்னதான் சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்க சூஸ் பண்ணும் அப்படின்னாலும் நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க, பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் சும்மா சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாரும் கரெக்டா தான் சூஸ் பண்ணிருக்காங்க, நாங்க எல்லாருமே துஷார் பேர் தான் சொல்றோம் அப்படின்னு ஒரு மனதாக எல்லாருமே அவர் பேர் தான் சொன்னாங்க. ஏதோ ஆறுதல் பரிசுக்காக இந்த தினேஷ் பயபுள்ளையாவது ஆதிரை பேரை சொல்லிச்சு. ஆனா ஒருத்தர் கூட பிரவீன் பேரை சொல்லவே இல்லை. பாத்தீங்களா அந்த மனுஷன் எந்த அளவுக்கு உருகி அந்த வெள்ளை யூனிஃபார்முக்காக பேசினாரு. ஆனா அவர் பேரை ஒருத்தர் கூட சொல்லியே. மனுஷங்களா நீங்களாம்? நானும் மனுஷன் தான் கீதா, எனக்கும் வலிக்கும். இப்போ நம்ம துஷார் தான் வீட்டு தலை, அதாவது கேப்டன் இந்த சீசன்ல ஃபுல்லா வீட்டு தலை தான் கூப்பிட போறாங்களாம். பட் இதுல ஒரு ட்விஸ்ட். அது என்னன்னா, சரி நீங்க வீட்டு தலை ஆயிட்டீங்க, அதனால நீங்க வாயை கட்ட தேவையில்ல, தாராளமா பேசலாம். அப்படியா? சரி அவனையே கழட்ட சொல்லிட்டாங்க, அப்ப நம்மளும் போட தேவையில்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க கழட்டினாங்க. ஆதிரை மாஸ்க போடு அப்படின்ட்டாரு. யோ இது என்ன நியாயம், அவனையே கழட்ட சொல்லிட்டீங்க, நாங்க அப்புறம் எதுக்கு போட்டிருக்கணும் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் முடியாது போடு அப்படின்ட்டாரு. நான் என்ன பண்ணனே, என்னாண்டு கோவத்தை காட்டுறீங்க? உன் மேல இல்லம்மா, உன் மேல எனக்கு கோவம் வருமா? சோ தனியா போய் நம்ம ஆதிரை இது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவனை கழட்ட சொல்லிட்டு நாங்க மட்டும் எதுக்கு போடணும், ஏற்கனவே எனக்கு சமகான்ல இருக்கு, மாஸ்க வாய்க்கு மட்டும் கொடுக்காம மூஞ்சியை கவர் பண்ற மாதிரி கொடுத்து விட்டு அதை ஒரு காரணமா வச்சு அவனை செலக்ட் பண்ணி விட்டாங்க. சரி அவன் கேப்டன் ஆயிட்டான் அப்படின்னா எனக்கும் பெருமை தான், இருந்தாலும் ஒரு காரணம் சொன்னாங்க பாருங்க, அதெல்லாம் ஏத்துக்க முடியல. சரி இப்ப யாரமா குத்தம் சொல்ற அப்படின்னு கேட்டா பிக் பாஸ் டீமே சரியில்லை, அவனுக்கு போட்ட பிளானே சரியில்லை, வாயை மட்டும் கட்டுற மாதிரி சொல்ல வேண்டியதானே, அதை விட்டு மூஞ்சியை மூடுற மாதிரி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிக் பாஸ் டீமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முடியாது நீ கல்லாட்டாடுங்க
நான் ஒத்துக்க மாட்டேன். நான் என்ன கேக்குறேன், 3 பேர்ல யார் வேணா எடுத்துக்கலாம்னு சொல்றப்போ நீங்க போட்டிருக்க மாஸ்க் எடுக்காம அந்த கருப்பு துணி எடுத்து வாயில கட்டி இருக்க வேண்டியதானே? பேச மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா ஓட்டும் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தான் முட்டாள். ஒருவேளை நீங்க எடுத்திருந்தாலும் நம்ம ஆளுங்களா எப்படி தெரியுமா ரீசன் கொடுத்திருப்பாங்க? மூஞ்ச மறைக்கிறது சாதாரணமான விஷயமா? ஒருத்தன் மூஞ்ச மறைச்சிருக்கான் அப்படின்னா அவன் என்னதான் பேசினாலும் யாரு பேசுறானே தெரியாது. அது அவ்வளவு பெரிய டெசிஷன். அதுக்காகவே துஷாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி துஷாருக்கு தான் கொடுத்திருப்பாங்க. இது கூட தெரியாம புலம்பிக்கிட்டு மாஸ்க போட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்குது இந்த பொண்ணு. செல்லிக்காள் கொஞ்ச நேரம் வரைக்கும் புலம்பி பார்த்தாங்க. இன்னும் பெருசா கிழிச்சிட போறானுங்க. உங்கடா நீங்களும் உங்க மாஸ்கும் அப்படின்னு மாஸ்கையும் கழட்டி போட்டாங்க. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. இன்னொரு பக்கம் நம்ம துஷார சுத்தி 5 பொண்ணுங்க தல 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 அப்படின்னு ஈ முக்கிற மாதிரி. இதுல இருந்தே தெரிய வேணாமா நம்ம நாக்குல அழகே குத்துனாலும் நம்ம பேரை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. போனாலாம் பொண்ணுங்களோட சுத்திட்டு இருக்கு. இப்ப இந்த பக்கம் நம்ம பாரு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரையும் சுத்தி உட்கார வச்சுக்கிட்டு இங்க பாரு நான் ரூல்ஸ் பிரேக் பண்ண அப்படின்ன உடனே என்ன பார்த்துட்டு அவ்வளவு ரூல்ஸ் பிரேக் பண்றான். பிக் பாஸ் என்பது என்ன? நமக்குள்ள இருக்கிற எல்லா எமோஷன்ஸையும் வெளியே எடுக்கிறது. அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் சகஜம், ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு தன்னோட தனிப்பட்ட வன்மத்தை இங்க கக்கிட்டு இருக்காங்க. நீங்க இவ்வளவு பேசுறீங்களே பாரு, அப்புறம் என்ன தயிருக்கு நான் இனி வேலை செய்ய மாட்டேன்னு கோச்சிட்டு வந்தீங்க. அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. இது மட்டுமா? அந்த பயபுலி என்னனோ பேசி அப்படியே கேப்டன் ஆயிடுச்சு. சூப்பரா, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணி விட்டு வராம, டேய் துஷாரா நீ இதுக்கு மேல இருக்கணும் உஷாரா, எல்லாரும் உன்னை பயங்கரமா டார்கெட் பண்ணுவாங்கடா, கேர்ஃபுல்டா. நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க, நமக்கு இதுக்குடா வம்பு அப்படின்னு பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்குது. ஆனா அந்த பயபுல என்ன பண்ணுச்சு, டைரக்டா போய் ஆதிரை கிட்ட என்ன ஆதிரை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இங்க பாரு துஷாரு நீ வந்தது ஒண்ணு எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு சந்தோஷம் தான். ஆனா உனக்கு ஒரு மாஸ்க கொடுத்தாங்க தெரியுமா, வாயை மூட சொல்லி, அது மூஞ்சிய மூடிடுச்சு. அதை ஒரு காரணமா வச்சு உன்னை செலக்ட் பண்றாங்க பத்தியா, அது உனக்கு ஒரு டபுள் பெனிஃபிட் ஆயிடுச்சு. அதை என்னால ஏத்துக்க முடியலடா. பிக் பாஸ் நியாயப்படி இப்படி கொடுத்துட கூடாது, வாயை மட்டும் மூடுற மாதிரி தானே கொடுத்துருக்கணும் அப்படின்னு பிக் பாஸை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. நீங்களா ராஜமாதாவை எதிர்த்து பேசுவது? அந்த சிவனின் சொல்லில் கூட தப்பு இருக்கலாம், ஆனால் என் அன்னையின் சொல்லில் கட்டாயம் தப்பிருக்காது என்று சொல்வீர்களே. ஆனா விஷயம் என்னன்னா பிக் பாஸ் டீமே இந்த ட்விஸ்டை எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டாங்க. வாயின்றது வாயை மட்டும் மூடாம மூஞ்சிய மூடுது, அதுக்காகவே உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு இவங்க முடிவு எடுப்பாங்கன்னு. இந்த முடிவுக்கு மெயின் காரணம் யாரு? நான் அப்படின்னு பெருசா இழுத்தார்ல அந்த காந்தி. அந்த பீஸ் சொன்ன ஒரு பாயிண்ட் தான் எல்லாரும் துஷாரை செலக்ட் பண்றதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. சோ அந்த பீஸை சட்டையை பிடிச்சி கேட்காம பிக் பாஸ் குழுவை போட்டு அடிச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். அந்த நல்ல காரியத்தை பண்ணவன் நீதானா? இன்னொரு ரீசன், அம்மனியால மாஸ்க் போட்டு உட்கார முடியல. ஒண்ணு என்ன கேப்டன் ஆக்கிட்டு மாஸ்க் போட்டு கடைசி வரைக்கும் உட்கார சொல்லியிருந்தா கூட ஓகே. இன்னொருத்தனை கேப்டன் ஆக்கி விட்டு சும்மா போட்டிக்கு வந்தவன மாஸ்க் போட்டு கம்ப்ளீட்டா உட்கார சொன்னா நான் என்ன தொக்கா தக்காளி தொக்கா அப்படின்றதுதான் ஆதிரையோட மனவலி. அப்படித்தானா அது? சரி சரி, ஊர்ல திருவிழாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, வா போய் சங்க வேலையை கவனிப்போம். இப்போ இந்த 2 பீஸுங்களையும் தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. ஆனா பாவம் தினேஷ், ஏன்னு கேக்குறீங்களா, என்ன எனக்கு இங்க கொசு கடிக்குது பேட்டு கொடுங்க அப்படின்னு பிக் பாஸ் நோன்றது. அண்ணா எனக்கு தூக்கம் வராது, கொஞ்ச நேரம் என் கூட பேசிட்டு இருக்கியா? பேசுறம்மா. நேத்து நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டியா? நான் எப்பமா தூங்குனேன்? அப்படி பேசுவியா? பேசுறம்மா. நாளைக்கு காலையில நம்மள விட்டுருவாங்களா? விட்டுருவாங்கம்மா, கண்டிப்பா விட்டுருவாங்கல்ல, விட்டுருவாங்கம்மா. ஏன்னா எனக்கு வெயில் ஒத்துக்காது, அதனாலதான் கேக்குறேன் அப்படின்னு போட்டு நோண்டி பேசியே சாவடிக்குது இந்த பீஸ் அந்த பீஸ. திரும்ப ஏதாவது உடஞ்சிட போகுது. இப்பதான் அந்த ஸ்டார்டிங்ல பார்த்தா மெயின் மேட்டர் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா முந்தா நேத்து நைட்டு கத்தன மாதிரி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, எதுக்காக கத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே தெரியல. திடீர்னு வந்தாங்க, என் அன்பை சந்தேகப்பட ஆரம்பிச்சீங்க, உண்டு இல்லன்னு பண்றேன், நான் அன்புக்காக ஏங்கி இருக்கேன், இங்க எல்லாம் வந்து என்னால ஃபேக்கா இருக்க முடியாது. உங்களுக்கு டைட்டில் வேணும் அப்படின்னா உங்க ரியாலிட்டியை காமிச்சு டைட்டில் வின் பண்ணுங்க. அப்படி இருந்தீங்கன்னா என்ன ஜெயிக்கவே முடியாது. பட் இந்த வீட்டுக்குள்ள என்னால இருக்க முடியல, நான் கிளம்புறேன். சத்தியமா வர மாட்டேன், போறேன், வரவே மாட்டேன். பட் போறதுக்கு முன்னாடி கெமி உன் ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், உன்னை அரவணைக்கிறதுக்கு இல்ல. கனியக்கா நான் அழறப்ப நீங்க அன்பை கொடுத்தீங்க, அதனால உங்க கூட நின்ன. ஆனா இத்தனை பேர் சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பை போட்டு வச்சிருக்கீங்க, இப்போ உங்க கண்ணுல அன்பு இல்ல, அதனால நான் உங்களை விட்டு விலகுறேன் இப்படின்னு பயங்கரமா கத்தி பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம பாரு உள்ள பூந்து, இங்க பாரு நந்து இட்ஸ் ஓகேடா அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண போயிட்டு இருந்தாங்க. நம்ம துஷார் ஆஸ் கேப்டனா உள்ள பூந்து, ஏக்கா நீ மூட்டி இந்த பக்கம் வா, அவங்க கொஞ்ச நேரம் பேசி முடிக்கிட்டோம், இப்ப போய் உள்ள பூந்து நொய்யின்னு பண்ணி நேத்து சபரிக்கு என்னாச்சுன்னு பார்த்தல, அந்த மாதிரி உனக்கு ஆகணுமா, தயவு செஞ்சு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ எனக்கு மட்டும் பார்வதியோட மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு. டேய் இவன் ஒருத்தன் ஓரமா போடா, அவ என்ன விட ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காடா, அப்புறம் நான் டவுன் ஆயிருவேன்டா, இந்த வீட்டுல நான் மட்டும் தான் கெத்துன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணு கத்துற கத்துல என்னைய தூக்கி சாப்பிட்டுரும் போல இருக்கு, இங்க நான் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்டா, ஓரமா போடா. அக்கா சொல்ற பேச்சு கேளுங்க, இப்படி வாங்க. டேய் இவன் ஒருத்தன் போடா, அப்படிலாம் போக முடியாதுக்கா, நீ விட்டுரு, அவன் பேசட்டும். டேய் போடா, நான் போக மாட்டேன். You don't stop me. Who are you to stop me? Do you think you can stop me? You cannot stop me. அப்படின்னு கோட்டு பட கிளைமேக்ஸ் டயலாக்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ நான் தடுக்கலாம்னு பாக்குறேன்.
So, ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் துஷார் விட்டாரு, போய் தொலை, போய் பேசு அப்படின்னு. ஆனா அங்க போய் பேசலாம் அப்படின்னு பாக்குறப்போ நந்தினி நான் ஸ்டாப்பா பேசிட்டு இருக்காங்க. லைட்டா கேப் விட்டா உள்ள பூந்தலான்னு பார்த்தா சான்ஸே கொடுக்க மாட்டாங்க நந்தினி. சோ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டாங்க. இன்னைக்கு உன் ஷோ சூப்பர் பா. அடுத்த மேட்சுக்கு கவலையே படாத, அடுத்த மேட்சுக்கு நீ தான் பா. இப்போ நந்தினி என்ன சொல்றாங்கன்னா, என்னால இந்த இடத்துல இருக்க முடியாது, நான் சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு மைக்கு தூக்கி போட்டு, கண்டென்ட் பண்றீங்களா கண்டென்ட், இந்த மாதிரி மனசாட்சி தொலைச்சிட்டு வாழ்ற இந்த இடத்துல என்னால இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்பா பிக் பாஸ் செலக்ஷன் குழு நீங்க ஆடிஷன் நடத்துறீங்களே, அப்ப இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? இப்படிதான் இருக்கும் பிக் பாஸ், உங்க எமோஷனோட விளையாடுவாங்க, இதெல்லாம் உங்களால ஏத்துக்க முடியுமான்னு கேட்க மாட்டீங்களா? யாரு கிடைச்சாலும் பரவாயில்லன்னு தூக்கிட்டு வந்து உள்ள போட்டு அவங்க எமோஷனோட விளையாடுறீங்க. நிறைய பேர் இதை தெரிஞ்சுதான் வருவாங்க, பட் இவங்களுக்கு மென்டலி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கிறப்ப எதுக்குப்பா இவங்களை கூப்பிட்டு வந்தீங்க? அவங்களுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? உங்களுக்கு பின்னாடி ஜியோ இருக்கு, அதனால என்ன வேணா பண்ணலாம். பட் இவங்க எக்ஸ்ட்ரீமா கோவப்பட்டு நடக்க கூடாதெல்லாம் நடந்தா அவங்கள பத்தி யோசிச்சிங்களா? என் பணம் என் காசு என் பைசா என் டப்பு, உனக்கு என்ன? இப்ப இவங்க எந்த லெவல்ல இருக்காங்கன்றதே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா போறதுக்கு முன்னாடி கலைய பார்த்து, கலை உன்னை ஃபர்ஸ்ட் நான் தான் நாமினேட் பண்ணேன், ஆனா இப்ப சொல்றேன் உன் கண்ணுல ஒரு சக்தி இருக்கு, இங்க நினைச்சிட்டு இருக்காங்க நீ எல்லாம் முட்டாளுன்னு, ஆனா நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் சொல்ல வராங்கன்னு சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியல. இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லடா. இப்படி சீரியஸா போயிட்டு இருக்கிறப்போ இந்த வாட்டர்மெலன் பைப்புல என்ன பண்ணுது தெரியுமா? உள்ள பூந்து, மேடம் எனக்கு உங்களை பிடிக்கும் மேடம் அப்படின்னு பிட்ட போட ஆரம்பிக்குது. இது ஏன் அப்படின்றது தெளிவா ஒன்னார் சொல்ல காட்டல. ஆக்சுவலா என்ன பண்றாரு, அப்பப்ப நம்ம வாட்டர்மெலன் உங்க வீட்டுல பொண்ணு கேட்க வரட்டுமா, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, பொண்ணு கேட்க வரதுல என்ன தப்பு இருக்கு அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டு வச்சிருக்கு. சோ கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணிக்கிற ரேஞ்சில சீரியஸா தான் பேசிட்டு இருந்துச்சு. அதோட வெளிப்பாடு தான் இது. அதெல்லாம் என்னன்னு சொல்லி நாளைக்கு அன்சீன்ல ஜெனி போடுவாங்க பாத்துக்கோங்க. பட் இதுக்கு நந்தினி என்ன சொன்னாங்கன்னா, எத்தனை நாளைக்கு என்ன உங்களுக்கு பிடிக்கும், எல்லாமே கண்டென்ட் தான், எதுவுமே நிரந்தரம் கிடையாது, அது இதுன்னு திட்டி விட்டு போயிட்டாங்க. பட் பாவம் பா தர்பூஸ் சீரியஸாவே ஒரு கண்ணோட தான் பாத்துட்டு இருந்துச்சு. இந்த பொண்ணுக்கோ யாரும் இல்ல, நம்ம வாழ்க்கை கொடுத்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி கட்சியில அதை கண்டென்ட்னு சொல்லிட்டாங்க. பாவம் அந்த பிஞ்சு நெஞ்சில நேத்து பார்வதி விட்ட உதையை விட இப்போ விட்டாங்க பாருங்க ஒரு உத வாயாலேயே. அதுதான் தர்பூஸுக்கு யானையே மிதிச்ச மாதிரி இருந்திருக்கும். இந்த லவ் ஃபெயிலியரான பசங்க எல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் கிண்டலா இருக்கும், ஆனா அந்த இடத்துக்கு வரும்போது தான் அதோட அவஸ்தை தெரியுது. அதுக்கப்புறம் வெளியே வந்தாங்களா, துஷார் கன்வின்ஸ் பண்றதுக்காக வந்தாரு. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, டேய் இவனுங்க எல்லாம் ஃபேக்கா இருக்கானுங்கடா, என்ன மன்னிச்சிடுறா, உன்னை நான் திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க அழுது. அதுக்கு துஷார் அழுது, எப்பா ராசா அந்த பொண்ணு அழுவுறதே எங்களால கண்டுபிடிக்க முடியல, நீ எதுக்கு ராசா அழுவுற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் எதுக்கு அழுறேன்னு சொன்னா இந்த வீட்டுல யார் நம்புறாங்க? குறிப்பா இந்த லூஸ் கிழமை நம்ப மாட்டானே. பட் உண்மையிலே நல்ல பையன்பா, உண்மையிலேயே அழுதாப்புல. ஆனா பிக் பாஸ் டீம் மேல எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம், எதுக்கு இவ்ளோ அஃபெக்ட் ஆன ஒருத்தரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்து அவங்களோட லைஃபோட விளையாடணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் பிக் பாஸ்ன்றது இப்படிதான் இருக்கும்ன்றது தெரியும், அப்புறம் எதுக்குங்க நீங்க வந்தீங்க அப்படின்ற கேள்வியும் இருக்கு. பட் எல்லாமே ஒரு குழப்பமா தான் இருக்கு. அவங்க பாஸ்ட் லைஃப் என்ன அப்படின்றது தெரிஞ்சா மட்டும்தான் இதுக்கான ஒரு முடிவு கிடைக்கும். சின்ன வயசுல அவ கேட்ட அந்த பழைய கதைகள், அந்த கதாபாத்திரங்கள் அவ மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தனால தான். பட் காமெடி என்னன்னா, அங்க செவனேன்னு உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பேசுறாங்கன்னு வேடிக்கை பார்க்கறதுக்காக அவங்கள புடிச்சு ஒரு சில வார்த்தைகள் சொன்னாங்க பாருங்க. கொஞ்சம் சிறு வயது குழந்தைங்க எல்லாம் இருந்தீங்கன்னா காதை முடிக்குங்க. ஒன்னும் பெரிய கேட்ட வார்த்தைலாம் இல்ல, இருந்தாலும் அவங்க சொல்றத அப்படியே சொல்றேன். அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா, என்ன மைக் இங்க நின்னுட்டு இருக்கீங்க, இங்க இருந்து என்ன கண்டென்ட் கிடைக்கும்னு பாக்குறீங்களா? வந்து நிக்கிறாங்க அக்கறமயிர் இருக்கிற மாதிரி அப்படின்னு அங்க இருக்கிறவங்களை திட்டின மாதிரி தெரியல. பிக் பாஸ் டீமையும் அதை சார்ந்தவங்களையும் திட்டின மாதிரி தான் இருந்துச்சு. இங்க பாரு, உனக்கு மட்டும் தான் கெட்ட வார்த்தை தெரியுமா? நான் பேசவா? எனக்கு தெரிஞ்சு நம்ம பிக் பாஸ் இந்த பொண்ணை வச்சு கண்டென்ட் பண்ணலாம்னு உள்ள கூட்டு வந்திருக்காங்க. ஆனா பாவம் இந்த பொண்ணு பிக் பாஸையே கண்டென்ட்டா வச்சு நல்லா செஞ்சு விட்டுருச்சு. ஆனா ஒரு கோமல கூட கிடைக்காது சொல்லிவிட்டு. ஆமா வாங்க. அதுக்கப்புறம் பார்வதி அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா. அப்புறம் பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூமுக்கு வாமா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன உங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி கண்டென்ட் நிக்கிறவங்க முன்னாடி என்னால வாழ முடியாது, நான் வெளியே போகணும் அப்படின்னு உடனே, சரிமா இந்த கதவு திறந்துட்டு வெளியே வந்துரு அப்படின்னு பொசுக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த பொண்ணு எந்திரிச்சு போயிடுச்சு. என்னையோ நான் சும்மா போறேன்னு சொன்னா அமிச்சிருவீங்களா, கன்வின்ஸ் எல்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் ஓட்டி இருப்பாங்க லைட்டாவது. பட் அனுப்புனது நல்லது, அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி. இல்லன்னு வச்சுங்க கன்னடா பிக் பாஸ்க்கு சீல் வச்சிட்டாங்களாமா, அந்த மாதிரி ஆயிருக்கும் தமிழுக்கும். அத்தே கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன், தாராயிருப்போமே. சரி, நேத்து 24/7ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. அதெல்லாம் நம்ம ராகேஷ் ஜெனி சேனல்ல உங்களுக்காக போடுறோம், டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி. இத்தனை நாள் பார்க்கல அப்படின்னாலும் நாளைக்கு எபிசோட பாருங்க, நிறைய உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். பட் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த லோகோவை கிளிக் பண்ணி ராகேஷ் ஜெனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டான்னு இன்னைக்கு 7 மணிக்கு உங்களுக்கு வீடியோ வந்து சேர்ந்துரும். ஓகே, மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.